முட்டை குருமா, சப்பாத்தி, தோசை அதுக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. முட்டையை வச்சு டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னா இந்த மாதிரி குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமாக இருக்கும். இந்த மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 2 வெங்காயம் ஸ்லைஸாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கலர் மாறின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 2 தக்காளி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா குக் ஆகுறதுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 4 பத்த தேங்காய் எடுத்துக்கோங்க. சேர்க்கறதுக்கு சோம்பு, கஷ்கஷா, பட்டை, கிராம்பு, கொஞ்சமா பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிக்கோங்க ஃபைன் பேஸ்டா. பாருங்க, இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்த பிறகு பேஸ்ட் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்த பிறகு நான் ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சிருந்த முட்டை அதுக்குள்ள சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், பாருங்க, சூப்பரான முட்டை குருமா